Assalamu alaikum. Hi, hello. Welcome to our channel. Today நாம ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். வீட் ரவா கிச்சடி. இது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் தால் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் அண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தால் அண்ட் சோஜியை சேர்த்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரோஸ்ட் பண்ணுறதால ஓவராக நம்மளோட கிச்சடி குழையாது. 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கீ பிடிக்கலைனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, போதும். இதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அது ஹீட் ஆனது நம்ம 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அண்ட் வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். நான் பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன், ஏன்னா ஓவர் காரம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி. வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் இந்த பச்சை மிளகாவையும் மல்லி இலையும் சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனது நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் ரவைக்கு 3.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது கொதி வரட்டும். இப்போ ஒரு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோஜி அண்ட் தாலை நம்ம சேர்த்துடலாம். இது நார்மல் ரவை கிடையாது, ஸோ கட்டி தட்டாது, நீங்கள் பொறுமையாகவே போடலாம். இப்போது எல்லா தால் அண்ட் ரவையும் போட்டுடலாம். இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது குக்கர் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 to 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேஸ் ஃப்ளேம் லோலே இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட கிச்சடி அடி பிடிச்சிரும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்மளோட கிச்சடி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இது கோகோனட் சட்னி அண்ட் அச்சாரோட நல்லாவே போகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸுக்கு ஜூம் ஃபுட் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை.